வணக்கம் ஃபேமஸ். நான் தான் அவங்க சாரிட்டி இது மைண்ட் கிராஃப்ட் மாஸ்டர் வந்து பார்ட் 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கம்மி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வார் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து போகணும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா சில விஷயங்கள்லாம் இங்கே வச்சுட்டு போயிடுவேன். கோல்டன் ஆப்பிள், இந்த என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள்லாம் ட்ரையல் சாம்பரில் கிடச்சிது. அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன். அங்கே ஃபன்னு நடந்த ஃபன்னெல்லாம் வந்து பாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட்டு பாட்டெலாம் போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு அதாவது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போது டைம் வந்து 5:30. ஓகே, அதாவது சாட்டர்டே 5:30. இப்போ நீங்கள் பார்க்கறது 5:30 இப்போ எடுத்த வீடியோ. நான் டைம் கூட காமிச்சிருப்பேன். 5:40 ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இது நைட்டு 1:30 மணி. சரி போவோம். ஓகே கைஸ், ரீச் ஆகிட்டேன். இதுதான் ஒரு பேஸு. இதுதான் பேஸு. வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் இருக்குதுன்னு. என் எலக்ட்ரா டியூரபிலிட்டியே போயிடுச்சு. ஸ்பான்ல சம தூரம் ஒரு பேஸு. பாருங்க எப்படி இருக்குன்னு. 298 தான் இருக்கு. ஓகே, ஃபார்மில் என்ன இப்படிலாம் இந்த இடத்துல செமையாக இருக்குது. இப்போ எத்தனை பேர் எப்பாடி என் ஃபார்ம்லாம் இவ்வளோலாம் வரமாட்டானுங்க கன்ஃபார்ம். சரி, நம்ம அவர் ஜாயின் ஆகிட்டாரு. அவர் சொல்கிற இடத்துக்கு போவோம். அவரை தேடி போயிட்டு அப்படியே அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிட்டு சண்டை போட வேண்டியது தான். இது ஸ்கொய்ஸை கட்டின பேசி நல்லா இருக்கு. இப்போ எவ்வளோ செஸ்ட்டு. ஓகே, 3, 2, 1 சொல்லு ப்ரோன்னு போயிட்டாரு. போர்ஷன் கூப்பிட்டு சொல்லிக்கலாம். இங்கே வச்சுட்டு இதை தூக்கி இங்கே வைப்போம். இது கொஞ்சம் இங்கே. ஓகே, பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா நைட்டு வேறு ஆக போகுது. த்ரீ 2, 1 டப்னு எஸ்கேப் கொடுக்கணும். நானேஜ் வந்து அடிக்கிற. ஐயோ, எடுக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்ட. ஐயா பரவாயில்ல, நம்ம அடிப்போம். நாக் பேக் போட்டிருக்காரா, பின்னாடி தள்ளி விடுது. நான் இந்த லஞ்சு வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். லைக் சேசிங்க்கு இது யூஸ் ஆகும், அடிக்கிறதுக்கும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கு அடிப்பணும், ஆனால் அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன். இப்போ பாருங்க, இப்போ ஃபைட்டை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டில் ஜாம்பிலாம் அடிக்குது. பாருங்க, நைட்டே ஆயிடுச்சு. நாங்கள் ஃபைட்டு போட்டிருக்கோம். ஜாம்பி, க்ரீப்பரு எல்லாத்தோடையும் சண்டை போட்டிருந்தேன் நான். அவரோட சண்டை போடல. இப்போ
விடியட்டும். ஒரு ஓகே விடிஞ்சிருச்சு. ஆப்பிள் சாப்பிட்டு போயிட்டு அடிப்போம். எங்கே காணோம்? பின்னாடி ஏதோ பின்னாடிலேருந்து பவு வருது பாருங்க. எங்கேயா ஓடுற? நான் ஸ்பியர் யூஸ் பண்ணிப்பேன். ஐயோ இது வேற. இப்போன்னு பார்த்து தான் இந்த ஸ்டாண்ட் என் மேலே உழணும் ஃபோனு. இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் ஒரே வழி. பவு விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். நான் பவு விட்டா எனக்கு வந்து ஒரு ஹேண்டு தான் தேவைப்படும். பவுட டப்புன்னு இன்னொன்று கையில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். டெக்னோ பிளேயர் தான் நம்ம அடுத்தது. ஒர்க் ஆகலை அவ்வளோதான். டிஃபென்ஸ் போட்டாரா என்ற வேலை எங்கேயோ போட்டார். அது பார்க்க கூட இல்லை. பார்க்காம உட்காந்து நிற்க நான். அதுவும் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் பாருங்க. வேற அங்கே இருக்காரு. பார்த்துட்டு அடி அடி அடி. நான் ப்ரோ பவுட்டு நீங்கள் வேறு ஸ்லோவாக போகுது. இன்னும் ஸ்லோவாக ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நான் ஓரளவு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட் மவுஸில். இவருக்கு எவ்வளோவா பிபி வரல. வருது, நல்லா பண்ணுறாரு. என்னன்னு சொல்ல. உனக்கு என்ட்ரபல் போட்டார். எங்கே போட்டாருன்னா பார்க்கல. மறுபடியும் எங்கே போட்டாருன்னு பார்க்கல. ஏதோ ஒரு சைடு போட்டார், பார்க்கல. காணாமல் போயிட்டார். எனக்கு இதுதான் கடுப்பு. ட்ரைடன் வச்சு பார்ப்போமா? இல்லை, அங்கேருந்து இந்த சைடு பார்த்தேன். மறுபடியும் பார்த்து ஓடினார். போஷனுக்காக எஃபர்ட்டுக்காக அப்படி பார்த்தேன். அவர் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, போஷன் கம்மியாக இருக்குன்னு போட்டுப்போம். ஏன்னா நம்மளுக்கு போஷன் அது முக்கியம். லைக் ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் ஸ்ட்ரென்த்தும் தான் அதிகமாக முக்கியம். அது இருந்தால் தான் நம்மளால் டப்புன்னு வின் பண்ண முடியும். அதுக்குள்ளே காணாமல் போயிட்டார். ப்ரோன்னு கூப்பிட்டாரு. பார்த்தா பின்னாடிலேருந்து அம்பு விட்டுன்னுட்டாரு. அடிக்கிறாரு பாவம். நான் அடி வாங்குறேன், அவர் அடிக்கிறாரு. விட்டுருவானா? அடிச்சா வாங்கிக்கோ ப்ரோ, வாங்கிண்டா ப்ரோ. நான் இப்போ இந்த ட்ரைடன்ட் எடுத்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் வாங்கினார், நல்லா அடி வாங்கினார். சூப்பரில். இந்த ஸ்பியர் வச்சு தான் இருக்குன்னு புத்தலான்னு பார்த்தேன், மாட்ட மாட்டேன்றாரு. ஸ்பியர் எல்லாம் இது ஆயிடுச்சு. நடுவில் தண்ணி போட்டாடுறா என்றப்பல. நான் எங்கேயோ போடுறேன், அவர் போடுற இடம் கூட தெரியாமல் போட்டுருந்தீங்க. எங்கே இருக்காருன்னு தான் தெரியல. காணாமல் போயிட்டே இருக்காரு. அது மட்டும் டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஏய், போக முடியல. போய் இந்த சீரியா போய் வந்தாரு. இப்படி போயிட்டு பார்ப்போம். தோற்காரி அம்பூட்டுன்னுக்காரி. ஓப்பன்லனா நிற்கிறேன் நான், ஆனால் அம்பூட்டுன்னு இப்படி வந்துடுறேன். அவருக்கு அது டப்புன்னு இதுவாகல, நோட் ஆகலை அவருக்கு. ஐயோ, நான் அடி வாங்குறேன் இப்ப. வச்சுக்கோ ப்ரோ, வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. இந்தா 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 வாங்க. அடிக்கிறாரு. ரூல்ஸ் எதா இருக்காருன்னு கேட்டதுக்கு நான் சொல்லிடணும் ப்ரோ. என்ட்ரபல் ரொம்ப தூக்கி போடக்கூடாது, மேட்சை டப்புன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு. பாருங்க, போட்டாரு மறுபடியும். அவர் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் லேண்ட் ஆகிட்டேன். எங்கே இருக்காருன்னு தெரியல. பார்ப்போம். வந்துட்டாரு 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 பார்த்துட்டேன். நீனா அடிங்க.
பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. மேலே போ மேலே போ. இங்கேயா போறேன் நான் உன்னை. நான் லான்ச் ஆகிறேன். யாரில் நானும் லான்ச் ஆக அவரும் லான்ச் ஆக ஃபன்னாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. சீரியஸாக போகிற மாதிரி தெரில எனக்கு. நைட்டு நான் 2 மணிக்கு உட்காந்து மவுஸை போட்டு டக்கு 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 டக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் தான் என்ன அசிங்கமாக கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் 2 மணிக்கு அவனாச்சும் டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவானு. கீழே வாங்க வாங்க. வாங்கினார், நல்லா வாங்கினார். இப்போ ட்ரைடண்டில் இம்பேலிங் தான் இன்னும் நல்லா இருக்கும். இம்பேலிங் மட்டும் இல்லை இதில். ஜோய் ஆப்பிள் சாப்பிட அடிக்கிற பேரு பக்கத்துலேயே வருது. இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு பக்கத்துலேயே வருது. ஈஸியாக இப்படி போயிட்டு ரெப்டைட் போயிடும் பக்கத்து. இந்த ப்ரோ வாங்கிக்கோ ப்ரோ. ஐயோ இது இந்த மாதிரி பிளாக்ல இருந்தா ஒர்க் ஆகாது. இதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாரு சென்சிட்டிவிட்டி எவ்வளோன்னு கேட்குறாரு. கேட்டாரு ஸ்பீடு பர்சன் போட்டுப்போம், ஸ்ட்ரென்த் பர்சனும் போட்டுப்போம், ஹையர் டிஸ்டன்ஸும் போட்டுப்போம், எல்லாத்தையும் போட்டுப்போம். என் சென்சிட்டிவிட்டி என்னன்னு கேட்டார். 100ன்னு நம்பலை. இந்த பாருங்க குழியில் என்ன பண்ணுறாரு, வாய் வளருது. வாங்க ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. போயிட்டார். காணும். எந்த சைடு என்ட்ரப்போல போட்டாரு? அந்த சைடா? எந்த சைடுன்னு தெரியல. எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ட்ரபோல் போட்டு அவர் சேஸ் பண்ணுறதுனால தான் என் என்ட்ரபோலே போகுது. இல்லைன்னா நான் என்ட்ரபோலே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். XP கைஸ், XP எடுத்துப்போம். ஆர்மர் ஹீல் ஆகும். வந்துட்டார்ல. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. சீட் போயிட்டு வாங்கி இந்தா. நான் வாங்குறேன். சூப்பர். நீ ஆயிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் ஓட்டுற. அவங்க 2 போல் போட்டா எனக்கு தெரியாதா? எங்க போயா கீழே? ஓடு 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 ஓடு. நான் முன்னாடி வந்துட்டேன். ஐயோ குடி இவ்வளோ வந்துட்டேயா. சரி, இந்த ஃபேண்டம் பைத்தியக்காரன் வேற துரத்துனா. நைட்டு 2 நாளாக தோணும். போய் அங்கே போய் எப்படி அடிக்கிறாருன்னு. மாபா என்ன சேர்த்தாச்சு இன்னைக்கு. அந்த பிக் பாவையா என்ன பண்ணிது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு வீடே நாஸ்தி ஆகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இடமே நாஸ்தி ஆகுது. வெறு கார்டனில் எவ்வளோ நல்லா பூலாம் இருக்குது. அவர் அடிக்கிறாரு, நானும் அடிக்கிறேன். இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காரு. போனா மட்டும் தெரியாதா? பார்த்துட்டு தான் இருக்கியா ஒன்று. அங்கே இருக்காரு வருங்க. ஆப்பிள் சாப்பிட்டு போவோம். தெம்பா கீழே பேரு. ஹாய் ப்ரோ. ஹாய். தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஏன் இடம். ட்ரைடன்ட் இருக்கிற வரைக்கும் அது ஏன் இடம். அருமை. இப்படி தான் வாட்டர் அடிச்சு மிஸ் பண்ணோம். க்ரீப்பரு, ஜாம்பி எல்லாரும் சண்டை போடுறானுங்க அவரோட. அதெல்லாம் நானும் சண்டை போடுறேன். பாருங்க, ஃபேண்டம்லாம் அடிக்கிறேன் நான் சைடில். அவர் அடிக்கிறேன்னு ஃபேண்டம் சவர். ஓகே, நாங்கள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அவர் அடிப்போம். இருக்கார் ஜாம்பியோட சண்டை போட்டு நிற்கார்.
வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீ ஓடிக்கினே இருக்கே என்ன ப்ரோ என்கிட்ட இந்த லஞ்சு இருக்கிற வரைக்கும் அவரால் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் அவரை சேஸ் பண்ணிக்கினே இருப்பேன். வாங்கி வாங்கி போயிட்டாரு. இருங்க ஆப்பிள் சாப்பிட்டுப்போம். இந்த சேச்சுரேஷன் கம்மியாது இல்லைன்னா நான் ஆப்பிள் கூட எடுத்துருக்க மாட்டேன். ஹார்ட்டுக்கும் சேச்சுரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மிஸ் பண்ணிட்டேயா சரி. வீடை சுற்றி சுற்றி வந்துடுங்க பாருங்க. மாட்டிக்க உதவுக்குள்ள மாட்டிக்கினாரு. சரி வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்குறாருன்னு பார்க்குறேன். தூங்குறாரு. கதவு திறந்தா அடிக்கிறாரு. யோ அடிக்காதையா அடிக்காது அடிப்பேன் அடிப்பேன். நான் வேற பெட்டை வேற தோட்டு நீங்கள் பைத்தியார மாதிரி வேலை போனால் இந்த ஜாமி பைத்தியாரன் அடிக்கிறான். இவர் அடிக்கிறாரு. வெலை வந்தார் ஆச்சு கீழே தள்ளினேன். அலையக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியல. என்னையா அது இப்படி போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓடுறாரு. நாங்க பக்கத்துல இது நீ ரொம்ப ஓடுற உனக்கு இன்னும் லஞ்சு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி பாருங்க. லஞ்சை போட்டு ஆச்சிக்கிட்டே இருக்கேன். நான் லஞ்சு போட்டு தான் அடிக்கிறேன் அதிகமாக. ஜாம்பி க்ரீப்பர்லாம் இந்த ஜாம்பி என்னை பின்னாடிலேருந்து இது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணான் வேறுங்க. இல்லைனா அந்த அடி அடிச்சிருக்க மாட்டேன் நான். சேச்சுரேஷனுக்காக வந்து இந்த கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு முன்னாடி போயிட்டு அடித்தேன். இங்கே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு டோட்டம் பாப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறான். எஸ் டோட்டம் பாப்பு வின்னு. அவ்வளோதான் வின்னாயிட்டோம். ஒரு டோட்டம் கூட பாப்பா ஆக்கலை. நான் எடுத்துகிட்டு வந்த 3 டோட்டம் அப்படியே இருக்குது. அவர் ரூட்டு என்கிட்ட இருக்குது. அவர் ரூட்டை கொடுத்துருவேன். அப்புறம் 10 டோட்டம் வாங்கிப்பேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். அவர் டோட்டம் கொடுத்துட்டாரு. நானும் போயிட்டேன். அதுக்கப்புறமா தூங்க போயிட்டேன். அவரோட லூட்டெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கோ. சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பாட்டு கிளம்புவோம். இங்கேருந்து நமக்கு தோட்டம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். நல்ல கைஸ் கரெக்டா.